கல்யாணம் எனக்குன்னா அதுல ஏன் முடிவு வேண்டாமா? அவரை மட்டும் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கல்யாணத்தை பத்தி பேசி என் மனசை நோக்கடிக்கலாமா? 18 வயசுல கல்யாணமாகி 19 வயசுல புள்ள பெத்தீங்க சரி, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? உங்க அந்தரத்துக்குள்ள வந்தா மட்டும் உங்களுக்கு வலிக்குது இல்ல? டேய், எனக்கு ஒரு சிகரெட் குடுறா. என்னடா அது கெட்ட பழக்கம்? ஒரு டாக்டர் நீயே ஸ்மோக் பண்ணிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றியா? குடுறா. ம். எனக்கு மனசு சரியில்லாம தான்டா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன். பார்ட்டியில கமலா நடந்துகிட்டத பாத்தியா? அண்ணி போல ஒருத்தங்க இந்த வீட்டுல இல்லனா அம்மா காலத்துக்கு அப்புறம் இந்த வீடு என்ன கதியாயிருக்கும்? என்னால நினைச்சு பார்க்க கூட முடியலடா. அப்படிப்பட்டவங்களை போய் காயப்படுத்தி பேசுறாளே, எப்படி முடிஞ்சது அவளால? கமலா சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் செல்ஃபிஷ் டைப். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா நம்ம அண்ணி செஞ்ச எல்லாத்தையும் இப்படி ஒரு நொடியில மறந்துட்டு பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவங்க அபார்ஷன் பத்தி பேசினது ரொம்ப டூ மச். கோவத்துல அவளை 4 அரைஞ்சலாம் தோணுச்சு. அவளை அடிக்க நீங்க யாரு? என்னடா மேடம் இன்னும் இங்க வரலையேன்னு பார்த்தேன். நீங்க எதையும் ஆக்கப்பூர்வமா பார்த்துதான் சரித்திரமே இல்லையே. உங்ககிட்ட நான் விளக்கம் சொல்றதே வேஸ்ட். நில்லு. ஏன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணாம ஓட பாக்குற? கமலா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அவளுக்குன்னு சுயமா ஒரு தாட் இருக்க கூடாதா? அத மதிக்காம முன்கூட்டியே அவகிட்ட பேசாம அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு தர நீங்கெல்லாம் உண்மையிலேயே யாரு? பாரு, உடனே நாங்க எல்லாரும் அவளோட அண்ணனுங்க, எங்களுக்கு அவ மேல இல்லாத உரிமையா? அவன் நாங்க சொல்றதா கேட்கணும்னு சாவனிஸ்டிக்கா பேசாதீங்க டாக்டர் சரவணன். உங்களோட ஆணாதிக்கத்தை நான் வெறுக்கிறேன். இந்த வீட்ல அண்ணிங்கிறவங்க எங்க அம்மாவுக்கும் மேல 18 வயசுல இந்த வீட்ல அடி எடுத்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை தாங்குறாங்க. அவங்கள நோகடிச்சா அவ என் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சொல்லுவேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். டேய், என்னடா அது? டேய், நான் யார பார்த்து பயந்து பேசணும் அவசியம் இல்ல. மனசுல உள்ளது அப்படியே பேசிதான் பழக்கம். உங்கள மாதிரி யாருக்கும் நான் ஒன்னும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன் உன் ஒய்ஃப் கிட்ட நேரடியாவே சொல்றேனே, இந்த வீட்ல அண்ணிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க அவங்கள மாதிரி ஒரு பொறுப்புள்ள அண்ணியா மாறணும். அப்படி மாற முயற்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் அண்ணினா என்ன, பிரச்சனைனா என்ன, மனசுனா என்ன, கஷ்டம்னா என்னன்னு புரியும். அவளை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? இப்படி என்ன கழட்டி விட்டுட்டு போவான்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மச்சான். வாட்ஸ்அப்ல டாடா காட்டுற ஸ்மைலி அமிச்சிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு டாடா காமிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டா. விடுமச்சி, அவ அன்லைக்கு உன்னோட வாழ அவளுக்கு கொடுத்து வைக்கல. அதை மறந்துட்டு போய் வேலையை பாரு. இல்லடா, என்னால அவளை மறக்க முடியலடா. மனசு வலிக்குதுடா. ஏ ரவி, நான் இங்க லைஃபே போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்கா? ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வருஷத்துல நீ எத்தனை தடவை தான் வாழ்க்கை போச்சுன்னு வருத்தப்படுவ? திடீர்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேங்கிற, அப்புறம் 3 மாசத்துல பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிற. நான் சின்சியரா தான் இருக்கேன், அவளுக்கு தான் என்ன ஏமாத்திட்டு போயிடுறாளுங்க. உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் லவ்ல இல்ல, லைஃப்லயே உன்னால ஜெயிக்க முடியாது. எதுலயும் முதல்ல நம்பிக்கை வை மச்சான். டேய், அடுத்தவன் கஷ்டப்பட்டா நீ எல்லாம் இப்படி அசால்ட்டா அட்வைஸ் பண்ணதான் செய்வ. உனக்கு வந்தாதான் இந்த வலியும் வேதனையும் தெரியும். நோ வே. நான் தான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, எனக்கு இந்த லவ், கேர்ள் ஃப்ரெண்டு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. என் டோட்டல் ஃபோக்கஸும் கிரிக்கெட் மேல மட்டும்தான். அதை தாண்டி யோசிச்சா
எனக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. அம்மா மாதிரி அண்ணி இருக்காங்க. ரவி எப்பவுமே ஹாப்பி மச்சான். டேய் உன்ன மாதிரி எத்தனையோ பேரு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்ததும் தலை குப்புற கவுந்திருக்காங்க. நீயும் விழுவடா. நோ சான்ஸ். மச்சி, உனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஓகே. ஆனா மேரேஜ் பண்ணிப்பல்ல? முதல்ல இந்தியன் டீம்ல விளையாடணும். சச்சின், தோனி, கோலி மாதிரி பேர் வாங்கணும். அதுக்கப்புறமா அண்ணி கை காட்டுற பொண்ணு கூட டும் டும் டும்னு மேரேஜ் தான். என்னது, அண்ணி கை காட்டுற பொண்ணு கூட மேரேஜா? அப்போ உனக்கு வரப்போற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்லையா? இவன் போய் சொல்றான் மச்சான். இல்ல மச்சி, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் இது வரைக்கும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்ப யோசிச்சு சொல்லு, உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? சொல்றேன். அந்த நிலா இருக்கு பாரு, அது மாதிரி இருக்கணும். அக்கா, என்னக்கா இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல, நீ போய் படுத்துக்கோ. என்னக்கா நிலாவே பார்த்துட்டு இருக்க? அதுல என்ன தெரியுது? நம்ம அம்மாவுடைய முகம் இந்த நிலாவை பாக்குறப்போலாம் எனக்கு என்னவோ தெரியல, நம்ம அம்மா ஞாபகம் வருது வனிதா. போக்கா, நீ சுத்த வேஸ்ட். நிலாவை பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வருதுன்னு சொல்லாம அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்றியே. ஆரம்பிச்சிட்டியா? போய் ஒழுங்கா படு, இல்லனா ஒத்த தான் வாங்க போற. இல்ல, நான் இன்னைக்கு விடுறதா இல்ல. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட உண்மையை சொல்லு. இந்த காதல், கல்யாணம் இத பத்தி எல்லாம் நீ எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கியாக்கா? இல்ல. அது எப்படிக்கா? எல்லா பொண்ணுங்களுக்குமே மனசுக்குள்ள தான் கல்யாணத்தை பத்தின கனவு, கற்பனை எல்லாம் இருக்கும்ல. இல்ல வனிதா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு இந்த கனவு, கற்பனை இதெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள் தான். சத்தியமா சொல்றேன், எனக்கு ஆசையெல்லாம் ஒரு நல்ல கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும், அண்ணனுக்கு உதவியா இருக்கணும், நம்ம குடும்பத்தை என் உள்ளங்கையில வச்சு நான் பாத்துக்கணும். இதுக்கெல்லாம் மேல உன்னையும் மீனுவையும் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். இது தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது. அக்கா, அக்கா, உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். உனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிப்ப, நல்லா செக்க செவ்வேல்னு செம்மையா உயரமா ஹீரோ மாதிரி இருக்க ஒருத்தன் அந்த காலத்து ராஜகுமாரன் மாதிரி வேகமா குதிரையில வந்து வந்து கமான் லக்ஷ்மின்னு உன்னை குதிரையில உட்கார வச்சுட்டு ஷிட்டா பறந்து போக போறான். இது நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்க்கா. நீ சிரிச்சா அந்த நிலாவை விட அழகா இருக்க தெரியுமா? அந்த நிலா இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கு. நான் சொன்ன அந்த ஸ்மார்ட் ராஜகுமாரனும் கண்டிப்பா இப்போ இந்த நிலாவை பார்த்துட்டு இருப்பான். நீயும் பார்த்துட்டு இருக்க. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா அந்த நிலா பார்த்துட்டு இருக்குக்கா. அம்மா தாயே, கண்டுபடி உளராம முதல்ல போய் படுத்து தூங்கு. நாளைக்கு காலேஜ் போகணுமா வேணாமா? சரி சரி, இதுக்கு மேல உன்னை, உன் நிலாவ, உன் பாய் ஃப்ரெண்ட நான் டிஸ்டர்ப் பண்ணல. இனி நீயாச்சு அவங்களாச்சு, நான் போய் படுத்துக்கிறேன். அந்த நிலா இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கற மாதிரி எனக்கு வரப்போற வைஃப் என் வாழ்க்கைக்கே வெளிச்சம் கொடுக்கறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணை பார்த்தா எனக்கும் காதல் வந்தாலும் வரும். லக்ஷ்மி, கொஞ்சம் காபி கொண்டாமா. மாமா காஃபி.
லக்ஷ்மி, என்னம்மா நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மனசு சரியில்லையோ? இல்லன்னா காஃபில சக்கரை போட்டுட்டு வந்திருக்க மாட்டியே? என்னம்மா பேசாம நிக்கிற? என் முகத்தை பார்த்து பேசுமா. கமலா அப்படி பேசுவான்னு நான் நினைக்கலம்மா. இந்த காலத்து பொண்ணுங்களை எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலையே. எதுக்கு கோவப்படுவாங்க, எப்ப சிரிப்பாங்கன்னு ஒண்ணுமே புரியல. தாயில்லா பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பாயிடுச்சுமா, தப்பாயிடுச்சு. அப்படிலாம் எதுவுமே இல்லை மாமா. இது 2018. நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். சின்ன பொண்ணு தானே, போக போக சரியாயிடும். நடந்தது எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருந்தா அது என்ன சொல்லுவாங்க, நாம சென்டிமெண்டல் ஃபூல்ஸ் ஆயிடுவோம். என்ன இது புதுசா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுற? ஆனா நீ பேசுற மாதிரி தெரியலையே, யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி தான் இருக்கு. சமத்த ஸ்கூலுக்கு போனோம். லக்ஷ்மி, சரியா? லக்ஷ்மி, என்னென்ன? லக்ஷ்மி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். காணாம போன அந்த சர்டிபிகேட்ஸே நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காத. நான் நாளைக்கோ நாளானிக்கோ கம்பெனிக்கு லீவ் போட்டு வந்து உன்னை யூனிவர்சிட்டி கூட்டு போறேன், சரியா? சரிங்க அண்ணே. என்னம்மா? நேற்று என் ஃபைல் காணாம போன அந்த ஷேர் ஆட்டோவை இன்னைக்கு மறுபடியும் போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த டிரைவரை பார்த்து பொறுமையா விசாரிச்சா ஒருவேளை என் ஃபைல் திரும்ப கிடைச்சாலும் கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு. உன் அண்ணன் தான் உன்னை யூனிவர்சிட்டி கூட்டு போறேங்கிறாருல, அப்படி எதுக்கு நீ தேவையில்லாம அந்த ஷேர் ஆட்டோ டிரைவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா லக்ஷ்மி, அந்த ஃபைல் கிடைக்கிறதா இருந்தா நேத்தே கிடைச்சிருக்கோம் இல்லையா? இல்லன்னு என்னால முடிஞ்ச முயற்சியை நான் இன்னைக்கும் பண்ணி பாக்குறேனே. சரிம்மா, உனக்கு நம்பிக்கையா தோணுச்சுன்னா தாராளமா முயற்சி பண்ணி பாரு. சரிங்க. எங்க உன் தமிழ் புக்க காணோம்? ரூம்ல இருக்காத்த. மறக்கலாமா? எந்த மொழி வேணா கத்துக்க, ஆனா தாய்மொழியை மறந்துடலாமா? போமா, போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். தினமும் ஊரை சுத்த கிளம்பிட்டான்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? முதல்ல வீட்டு வேலையை ஒழுங்கா பாக்க சொல்லுங்க, அப்புறமா வேலை தேடி வெளியே போகலாம். வேலை தேடுறாளாம் வேலை. ஏம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நீ உன் தங்கச்சி வீட்டு வேலை பார்க்க கூடாதா? ஐயோ, என்னால முடியாது சாமி. நான் இன்னைக்கு நிறைய டப் ஸ்மாஷ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல வீட்டு வேலையை பாரு. ஐயோ, அவ சும்மா உளறா. அவளே காலையில இருந்து தலைவலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளால எதுவுமே பண்ண முடியாது. என்ன திவ்யா? ஆமா, தலைலாம் ரொம்ப வலிக்குது. எனக்கும் என்னவோ தெரியல, ஒரே தலை சுத்தலா இருக்கு. இல்லன்னா 8 வீட்டு வேலைய நான் ஒருத்தியே பாப்பேன். இப்ப முடியலையே. இது லட்சுமி அத்தையோடதாச்சே. மீனு, உன் தமிழ் புக் இங்கதான் இருக்கு, வா. லட்சுமி அத்தை, இதோ பாரு, ஓ சர்டிபிகேட் ஃபைல்.
தாத்தா ஃபைல் கிடைச்சிடுச்சு தாத்தா. ஆ. மீனுக்குட்டி அத்தை, இது எப்படி உனக்கு கிடைச்சது? தமிழ் புக்கை தேடிட்டு இருந்தேனா, அப்போ திவ்யா சித்தி கபோர்ட்க்கு அடியில இது இருந்துச்சு. என்ன மீனு சொல்ற? இது யாரோட கபோர்ட்ல இருந்துச்சு? சித்தியோட கபோர்ட்ல. என்ன மீனு சொல்ற? இது யாரோட கபோர்ட்ல இருந்துச்சு? சித்தியோட கபோர்ட்ல. ஏய் மீனு, சும்மா விளையாடாத. எனக்கு இந்த ஃபைல பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஒன்னும் விளையாடல. ஃபைலு உன் கபோர்ட்க்கு அடியில தான் இருந்துச்சு. ஏய், திரும்ப திரும்ப போய் சொல்லாத. போய மூடிக்கிட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு. அடிக்கிற பின்ன முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள என்ன போய் பேசுறா பாருங்க. பாரு, குழந்தைக்கு பொய் பேச தெரியாது. நாம தான் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கறோம். எந்த குழந்தையும் கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, கேட்ட வார்த்தையை தான் பேசும். அப்போ ஏன் தங்கச்சி போய் சொல்றான்னு சொல்றீங்களா? என்ன மாமா, என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? சத்தியமா சொல்றேன், லக்ஷ்மியோட ஃபைல் ஏன் கபோர்டு கடையில எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா. ஓஹோ, இது எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியாதா? ஃபைலுக்கு கை கால் முளைச்சு தானா போய் உட்காந்துச்சா என்ன? வனி, நீ சும்மா இரு. இவ வனி இல்ல, சரியான சனி. என் தங்கச்சி மேல எப்படி வீண் பழி போடுறா பாருங்க. நான் ஒண்ணும் வீண் பழி போடல. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நேத்து நைட்டு அண்ணா வரதுக்கு முன்னாடி யாரோ வந்து காலிங் பெல் அடிச்சாங்கல்ல, அப்ப இவ தான் போய் கதவை திறந்தா. அநேகமா அந்த ஷேர் ஆட்டோ டிரைவர் தான் வந்து ஃபைலை கொடுத்துட்டு போயிருக்கணும். யாருமா வந்தது? செந்தில் வந்துட்டானா? ஆமா, அப்படியே வந்துட்டாலும் ஹாய் பொண்டாட்டின்னு என்ன கட்டி புடிச்சு கொஞ்சவா போறாரு. உங்களையும் உங்க பேத்திங்களையும் பார்த்துட்டு தானே என்னையும் என் பொண்ணையும் பார்க்க வராரு. ஏமா கோச்சிக்கிற? இவ்வளவு நேரம் ஆச்சே, இன்னும் உனக்கு காணுமேனு கவலையில கேட்டம்மா. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா பெல் சத்தம் கேட்ட உடனே எழுந்து வந்து பாத்துருக்கணும். நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டு குப்புற படுத்து தூங்குனா பெல் அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல, எங்க தலையில இடியே விழுந்தாலும் உங்க காதுல கேட்காது. தாயே, தெரியாம பேசிட்டமா, மன்னிச்சுக்க. உங்களை மன்னிச்சு அந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறது? எதையாவது பண்ணிட வேண்டியது, அப்புறம் தாத்தாவும் பேத்தியும் மன்னிப்பு கேட்க வேண்டியது. இதே வேலையா போச்சு. இல்லம்மா, இல்ல, இனிமே மறந்து கூட உங்ககிட்ட வாய் கொடுக்க மாட்டேன். நான் மேக்க போன நீ கிழக்க போற, நான் தெற்க போன நீ வடக்க போற. வேணாமா, நான் உங்ககிட்ட பேசவே. அத இவ நைஸா வாங்கிட்டு போய் கபோர்டு கடியில மறைச்சு வச்சுட்டா. ஏமா, நான் கூட வந்தது யாருன்னு கேட்டப்போ நீ ஒண்ணுமே சொல்லலையா? ஐயோ 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 ஐயோ, என்னமா இட்டு கட்டி பேசுறாரு பாருங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. 2 பேருமா சேர்ந்து என் திவ்யாவுக்கு எதிரா என்னமோ பிளான் பண்றாங்க. இவ ஃபைல ஷேர் ஆட்டோலயும் தொலைக்கல, எங்கேயும் தொலைக்கல. இவளே ஃபைல கொண்டு வந்து திவ்யாவுக்கு தெரியாம அவ கபோர்டு கடியில வச்சுட்டு மீனுவை விட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு தேவையில்லாம இவ மேல திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? போதும் மல்லிகா, உன் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்போ நான் சொல்றத நீங்க நம்பலல்ல? என் தங்கச்சிகளும் என் தாத்தாவும் ஒருத்தருக்கு கெடுதல் நினைச்சாங்கன்னு அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். திவ்யா, உன்னை நான் என் வைஃபோட தங்கச்சியா பார்த்ததில்ல, என்னோட தங்கச்சியா தான் பாக்குறேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. அண்ணே, யாரையும் எதுவும் சொல்லாதண்ணே. எனக்கு என் சர்டிபிகேட்ஸ் கிடைச்சதுல அது போதுண்ணே. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் லட்சுமி. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, பாய். ஆல் தி பெஸ்ட்க்கா. இன்டர்வியூ நல்லா பண்ண. சரி, பார்த்து போயிட்டு வா. பா போலாம். போ போ போ. இங்க பாருடி, வேலை கிடைச்சிரோன்னு ரொம்ப சந்தோஷம்லாம் படாத. ஒன்னும் தெரியாத என் தங்கச்சி மேல வீண் பழி போட்டல்ல, உனக்கு இந்த ஜென்மத்துல வேலை கிடைக்காத. ச்சே, வாடி போலாம்.
லக்ஷ்மி, அண்ணி பேசுறத மனசுல வச்சுக்காதம்மா. நமக்கு என்ன வேணும்? தொலைஞ்சு போன சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. இதை விடவா அதெல்லாம் முக்கியம்? தைரியமா இரு, உனக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும். இத பாரு, அவங்க நிச்சயமா இதை பண்ணிருக்காங்க. அவங்க தான் இந்த ஃபைலை ஒளிச்சு வச்சிருக்காங்க. குட்டு வெளியானதும் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் இவளை கத்தி நாடகம் ஆடி இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத. இந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு போ, நிச்சயமா உனக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கும். ஆனா அவங்க இவ்வளவு பேசியும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம நின்ற பாரு. இன்னா செய்தாரே உறுத்தல், அவர் நான் நன்னையும் செய்து விடல். சரிதானே தாத்தா? ரொம்ப சரியா சொன்னம்மா. தாத்தா ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா இன்னைக்கு இந்த வேலை கிடைக்கும். ம்?